Greetings to you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. ஈடு இணையற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். I invite you all to feel the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும்படிக்காக உங்களை அனைவரையும் நான் வரவேற்கிறேன். This morning we're going to focus on prayer. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு ஜெபத்தை குறித்து பேச போகிறோம். Prayer is a breath of a believer. ஜெபம் என்பது ஒரு விசுவாசினுடைய மூச்சாக இருக்கிறது. As we focus on prayer, ஜெபத்தை குறித்து இப்போது நம்ம கவனித்து பேசிக் கொண்டிருக்கும் போது we're going to start with prayer. ஜெபத்தோடு கூட நம்ம இந்த ஜெப தலைப்பை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். Close your eyes for 1 minute. ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களுடைய கண்களை மூடி தலை வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Let your hearts receive the spirit of prayer. நம்முடைய இருதயம் அந்த ஜெபத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளட்டும். Father, in the name of Jesus. பிதாவே இயேசுவின் நாமத்திலே. Father, you are a God who listens and who answers. அப்பா பிதாவே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரும் அதுக்கு பதில் அளிக்கிறவருமாக இருக்கிறீர். Let our hearts receive your word. எங்களுடைய இருதயம் உம்முடைய வார்த்தையை கேட்பதாக. Let your people right now receive your blessing. உம்முடைய ஜனங்கள் இப்பொழுதே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. Let the Holy Spirit fill our hearts. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தை நிரப்புவாராக. We give you thanks and glory to your name. உமக்கே உம்முடைய நாமத்திற்கே நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆமென். Hallelujah. ஹalleluya. The book of Jeremiah. எரேமியா புத்தகத்திலே 29 அதிகாரம் 12. 12ஆம் வசனம். Then you will call on me and come and pray to me, and I will listen to you. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். Prayer assures you a time to pray. கவனிங்க, ஜெபம் என்பது ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. You can pray always. நீங்க எப்பொழுதும் ஜெபிக்கலாம். In the morning you can pray. காலையில நீங்க In the ஜெபிக்கலாம். noon time you can pray. மத்தியான வேளையில ஜெபிக்கலாம். But there's a destined prayers. இருந்தாலும் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு சில நேரங்கள் இருக்கிறது. There is a destiny prayers. ஜெபிக்கிறதுக்கு ஒரு முடிவுன்னு ஒரு இருக்கிறது. The Bible word starts here. வேதத்தில் இருக்கிற இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று Jeremiah 29:12. எரேமியா 29:12ல Then you will call on me. அப்பொழுது நீங்கள் கூடி வந்துன்னு சொல்லுகிறார். When he says then, இங்க கவனிங்க, அப்பொழுது God will assure you a time. கவனிங்க, அப்பொழுது என்றால் எப்பொழுது என்ற ஒரு நேரத்தை தேவன் அங்க வைக்கிறார். Guidance by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினருடைய வழிநடத்துதல்படி Holy Spirit can draw us in. பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படியே ஒரு பக்கமாக இழுத்துக் கொள்கிறார். There will be a pull in your spirit. கவனிங்க, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியில ஒரு ஊற்றப்படுதல் இருக்கிறது. The Bible says here, வேதம் இங்க சொல்லுகிறது, then you will call on me. அப்பொழுது நீங்கள் என்னை கூப்பிடுவீர்கள். We call many people. கவனிங்க, நிறைய சமயத்துல நிறைய பேரை கூப்பிடுகிறோம். When a problem comes, you call many people. ஒரு சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது நிறைய பேரை நம்ம கூப்பிடுகிறோம். When there is a crisis, you call many people. நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்துகள் நெருக்கடிகள் வரும்போது நிறைய பேரை கூப்பிடுகிறோம். My dear believers, என் அன்பான விசுவாசிகளே, my dear child of என் God, அன்பான தேவ பிள்ளையே, my dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, call on God. தேவனை கூப்பிடுங்கள். God says call on me. கர்த்தர் சொல்றாரு, என்னை நீங்கள் கூப்பிடுவீர்கள். Personal invitation. கவனிங்க, தனிப்பட்ட ஒரு அழைப்பு. Not a group invitation. கவனிங்க, எல்லாருக்கும் கூட்டமாக வாங்க வாங்கன்னு கூப்பிடுகிற அழைப்பு அல்ல. Hallelujah. ஹalleluya. Call on me. என்னை நோக்கி கூப்பிடு. When have you called Jesus? எப்பொழுது நாம் இயேசுவை கூப்பிடுவோம்? When there is a blessing, you call him. கவனிங்க, ஆசீர்வாதம் வரும்போது என்னை நோக்கி When கூப்பிடு. everything is good, you call on him. எல்லாம் நல்லமையா இருக்கும்போது என்னை நோக்கி கூப்பிடுற. But Bible says, ஆனா வேதம் சொல்லுகிறது, then அப்பொழுது something has happened. Then கவனிங்க, ஏதோ ஒரு காரியம் நடக்கும்போது அப்பொழுது. when you are sick, then you call on God. வியாதிப்படும் போது நீங்கள் அப்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். But all the time, எல்லா சமயத்திலும் God is available. தேவன் எப்போதும் நமக்காகவே இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை என்னை மகிமைப்படுத்துவோம். கூப்பிடுன்னு சொல்றதுக்கு ஒரு தெய்வம் இருக்குது. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். மனிதன் சொல்லலாம் என்ன கூப்பிடதானே, ஆனா ஆண்டவர் சொல்ற என்னை கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடுப்பா என்று சொல்ற ஒரு ஆண்டவர், ஒரு தேவன் உங்களுக்காக எனக்காக இருக்கிறார். God is saying to us this morning,
தேவன் இந்த காலை வேளையில சொல்லுகிறது, call on me. என்னை நோக்கி கூப்பிடுமா, Call on me. என்னை நோக்கி கூப்பிடுப்பா. Somebody is watching me on YouTube. இந்த யூடியூப்ல கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள், There is no use on calling for people. கவனிங்க, ஜனங்களை நோக்கி கூப்பிடுவதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. Now the second thing he says, இரண்டாவது இங்க என்ன சொல்றாரு, then you will call on me, come and pray to me. அப்போது நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள், என்கிட்ட கூட வந்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். Call on me, என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள், come and pray to me. கவனிங்க, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுங்கள். There is a difference. கவனிங்க, கூப்பிடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. Some people go to God to tell their problems, சில பேர் ஒருத்தர்ட்ட போயிட்டு பிரச்சனைகளை சொல்வாங்க. but God is saying, ஆனா இங்க தேவன் சொல்லுகிறார், come to me in prayer. என்கிட்ட ஜெபிப்பதற்காக வா. This morning have you come to this church to pray? இந்த காலை வேளையிலே இந்த சபைக்கு நாம ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We are come here to say all our worries and our burdens. நம்முடைய பாரங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்வதற்காக வந்திருக்கிறோம். No, we are come here to pray. ஆனால் இங்க ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். God knows our burden. கவனிங்க, நம்முடைய பாரங்கள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். God knows our affliction. நம்முடைய பிரச்சனைகள் காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். Come to me. ஆனால் அவர் வா என்று கூப்பிடுகிறார். Pray to me. என்கிட்ட விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்கிறார். Come to me. என்கிட்ட வா. Pray to me. என்கிட்ட விண்ணப்பம் பண்ணு. Sometimes we don't know that. சில சமயத்துல அந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். There are some people, இங்க சில பேர் இருக்கிறாங்க, God is an option in the list, the last one. கவனிங்க, அவருடைய வாழ்க்கையில தேவனை வந்து கடைசியாக வைத்து வைத்திருக்கிறார்கள். When doctor says there is no hope, ஒரு மருத்துவர்கள் இதுக்கு நம்பிக்கை இல்லைங்க, then only they call on God. அப்பொழுதுதான் கர்த்தர்கிட்ட வருது. No. God is saying, கர்த்தர் என்ன சொல்றாரு, keep me first in your life. முதலாவது உங்க வாழ்க்கையில என்னை எல்லா இடத்திலும் முதல் இடத்துல வை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை Keep me in the first place. அவரை நம்முடைய வாழ்க்கையில முதல் இடத்துல வைக்க வேண்டும். Then you will call on me. அதுக்கு அப்புறம் என்னை நோக்கி கூப்பிடு. Hallelujah. Hallelujah. Let us go to the first place. ஆகவே நாம் முதல் இடத்துக்கு போக வேண்டும். Come and pray to me. என்னிடத்துல வந்து விண்ணப்பம் செய். Hallelujah. Hallelujah. He is addressing a personal invitation. கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கிறார். Come to me. என்கிட்ட வா. Pray to me. என்கிட்ட விண்ணப்பம் செய். I will listen to you. அப்போது நான் உனக்கு செவி கொடுப்பேன். Hallelujah. Hallelujah. God always applies instruction. கவனிங்க, எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா விதமான காரியத்தையும் தேவன் ஒரு சில அறிவுரைகள் புத்திமதிகளோடு கூட கொடுத்திருக்கிறார். If you cannot do the instruction, இந்த விதமான அறிவுரைகளை புத்திமதிகளை நம்ம செய்யாவிட்டால் you cannot reach God. அப்போ நீங்கள் தேவனை நீங்க அடைய முடியாது, அவரை எட்ட முடியாது. Everybody use gas stove in their house. கவனிங்க, எல்லார் வீட்லயும் வந்து கேஸ் ஸ்டவ் இருக்குது. When you switch on, அதை the நீங்க gas stove works. அந்த சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ் எரியுது. But when you switch it off, ஆனா அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா it doesn't work. அது கேஸ் ஸ்டவ் எரியாது. What we are trying is, நம்ம என்ன பண்றோம்னு கேட்டாங்க, we switch off our spirit. நம்முடைய ஆவியை வந்து We switch off our spirit. நம்ம ஆவியை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறோம். And we are calling on God. அப்புறம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். Our prayers don't work. அந்த மாதிரி செய்யும்போது நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்க முடியாது, பதில்கள் வேலை செய்யாது. On your spirit. முதலாவது உங்களுடைய ஆவியை அவிழ்த்து போடாதீங்க, அனலோடு கூட உங்களுடைய ஆவியை வந்து நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணி வைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. Hallelujah. I will listen to you. அப்பொழுது நான் உன்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு பதில் தருவேன். God is a God guarantee. கர்த்தர் வந்து செவி கொடுப்பேன் என்ற ஒரு உறுதியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். He is listening to you. அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், நீங்க சொல்றதை கேட்கிறவர். Does he listen to our request? நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் அவர் கேட்கிறாரா? More than that, அதை விட he listens to the sound of our cry. நம்முடைய மனம் நொந்து போய் நம்ம கூப்பிடுகிறோம் பாருங்க, பெருமூச்சு சத்தம், அதையும் கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். He listens to our cry. சில சமயத்துல நம்ம அப்படியே கூப்பிட்டு அழுது பெருமூச்சு விடுகிறோம். It's not only a crying sound. அது ஏதோ ஒரு சில அழுகிற பாடோ அழுகிற காரியமா மாத்திரமல்ல. A mother ஒரு தாய் knows the child why it's crying. ஏன் அந்த குழந்தை அழுகிறது என்று ஒரு தாய் அறிந்து கொள்கிற போல, when you're saying nothing, ஒண்ணுமே இல்லை நீங்க சொல்லும்போது, and when you're only crying, நீங்கள் அழுது கொண்டே இருக்கும்போது, God understands you more better. தாயை விட தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்களுடைய காரியத்தையும் உங்களுடைய அழுகையும் உங்களுடைய கூக்குரலையும் அறிந்து கொண்டிருக்கிறார். He understands you more better. கவனிங்க, உங்க தாயை விட தேவன் புரிந்து வைத்திருக்கிறாருங்க உங்களை. The Bible clearly says, வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, He listens to you.
அவர் கூப்பிடுதலை கேட்கிறார், செவி கொடுக்கிறார். Sometimes people are praying for years and no answers from God. சில சமயத்துல வந்து தேவனிடத்துல பதிலை பெற்றுக்கொள்வதற்காக அப்படியாக நிறைய ஜெபிக்கிறார்கள். You know, when he is listening, ஆனால் அவர் செவி கொடுக்கும்போது he is waiting for the right time. அவர் சரியான நேரத்துக்காக உங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். கேட்டுக்கிட்டே இருக்காரு, ஆனா சரியான நேரத்துல தான் உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். Remember, he is listening. கவனிங்க, உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். He is near to you. அவர் உங்களுக்கு சமீபமா தான் இருக்கிறார். He knows what you are calling for. நீங்க எதற்காக கூப்பிடுகிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறார். The Lord is near to all who call on him. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. I will do great and mighty things. நான் உனக்கு பெரிய எட்டாதமான காரியத்தை செய்வேன். That you know not. தெரியாத காரியத்தை நான் செய்வேன். உனக்கு அறியாத காரியங்களை, அறியாத காரியத்தை செய்வேன். பெரிய காரியங்களை, பெரிய காரியங்களை செய்வேன். செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். But I'm listening to your cry. ஆனாலும் உங்களுடைய கூப்பிடுதலையும் உங்களுடைய கூக்குறதையும் அவர் கேட்கிறார், செவி கொடுக்கிறார், கவனிக்கிறார். Brother, sister, என் அன்பான சகோதர சகோதரிகளே, when God listens, தேவன் அதை கவனித்து கேட்கும்போது immediately no answer. உடனடியாவே பதில் வந்து விடாது. We answer. நம்ம பதில் கொடுப்போம். It is a response from the flesh. ஏன்னா மாம்சத்திலிருந்து நம்ம கொடுக்கிற ஒரு பதிலாக இருக்கும். 400 years 400 வருஷம் Israelites were crying. இஸ்ரவேலர்கள் அழுது கூக்குரலிட்டு பெருமூச்சு விட்டார்கள். God was listening. ஆனாலும் தேவன் அதை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார். After 400 years 400 வருஷம் கழித்து God sends a deliverer. தேவன் வந்து விடுவிக்கிறவரை அனுப்புகிறார். 400 years கவனிங்க, 400 வருஷம் கழிச்சு he was listening. கர்த்தர் கேட்கிறார். You know why? ஏன் தெரியுமா? When God is patiently listening, தேவன் பொறுமையோடு காத்திருந்து கேட்கும்போது அவருடைய பதில் ஆதரகிற மாதிரி இருக்குமா? அவருடைய பதில் அதற மாதிரி இருக்கும். Hallelujah. 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 Something like a thundering voice, he will answer you back. இடி முழக்க அப்படியே அதறுதலோடு கூட தேவன் தம்முடைய சத்தத்தை கொண்டு உங்களுக்கு பதில் தருவார். That's why Romans says, ஆகையால் தான் ரோமர்ல ஒரு எழுதப்பட்டிருக்கு. chapter 12 verse 12. ரோமர் 12ஆம் அதிகாரம் Be 12. joyful in hope. நீங்கள் நம்பிக்கையிலே மகிழ்ச்சியா சந்தோஷமா Be patient in affliction. நம்முடைய துன்பத்திலே பொறுமையா இருங்கள். Faithful in your prayers. கவனிங்க, ஜெபத்திலே உறுதியாக இருங்கள். எத்தனை பேர் உறுதியா இருக்கீங்க? நல்ல கரங்களை தட்டி, இயேசுப்பா நான் உறுதியா இருக்க என்ன பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க, என் ஜெபத்தை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Be faithful in your prayers. உங்கள் ஜெபத்திலே உண்மையாய் உறுதியாக இருங்கள். Be patient in your affliction. அதே மாதிரி உங்க உபத்திரவப்படும் போது துன்பப்படும் போது பொறுமையாக இருங்க. The cry of the church. ஏன்னா சபையினுடைய கூக்குரல், how many years I will go through this affliction? எத்தனை வருஷம் தான் இந்த மாதிரி துன்பம் உபத்திரவல போய் கொண்டிருக்கும்? How many years of persecution? எத்தனை வருஷம் தான் துன்பங்களும் பாடுகளும் இருப்பது? How many years of this sorrow and misery? இத்தனை வருஷமாக நான் துக்கமும் சோகத்திலும் பாடுகளும் இருப்பது? The Bible transfers the answer to you today. வேதம் இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறது. Be joyful in hope. கவனிங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. What is our hope? நம்முடைய நம்பிக்கை தான் என்ன? உலகம் தர்ற மாதிரி நம்பிக்கை நம்மளுக்கு இல்லங்க. நம்மளுக்கு கேரண்டீடா இருக்குது நம்பிக்கை. ஹல்லேலூயா. உங்களை விடுதலை ஆக்க ஒருத்தர் இருக்கிறான்னு கேரண்டி இருக்குங்க. ஹல்லேலூயா. There is no guarantees in this world. இந்த உலகத்துல எதுக்குமே உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க. But there is a guarantee in the kingdom. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல உத்தரவாதம் இருக்கிறது. I will listen to you. அது என்ன உத்தரவாதம்? நீ ஜெபிக்கும்போது நான் கேட்பேன். Do you know the feeling when people don't listen to you? கவனிங்க, நீங்க சொல்லும்போது எல்லாத்தையும் நீங்க கேட்கும்போது ஜனங்கள் அதை கேட்கும் காணாம அப்படியே கண்டு கொள்ளாமல் இருக்கும்போது ஒரு விதமான உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா? நான் இவ்வளோ என்னுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா புரிஞ்சுக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லுகிற அந்த உணர்வு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. But God is saying, I am listening. இப்படியாக ஜனங்கள்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தை பத்தி சொல்லும் போது காது கேட்காதவனை போல அப்படியே கண்டு கொள்ளாம இருக்கும் போது நம்ம எப்படி ஒரு உணர்வுக்குள்ள இருப்போம்? தேவனோ சொல்றாரு, நீ நம்ம கஷ்டப்படும் போது கூக்கலிடும் போது நான் கேட்பேன், நான் கவனிப்பேன், நான் செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே அற்புதம், உடனே ஆசீர்வாதம், உடனே விடுதலைன்னு சொல்லல, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ற.
then that means first I will understand your feeling. முதலாவது நீ என்ன மாதிரி கஷ்டத்துல பாடுகளிலும் குமுறல்ல இருக்கிற என்பதை உன்னுடைய உணர்வை நான் புரிந்து கொள்கிறேன். He wants to understand the gravity of your pain. உங்களுடைய வேதனை, கஷ்டம், வலியினுடைய உணர்வு, அது அளவு என்னவா இருக்கிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள விரும்புகிறார். Parents, பெற்றோர்கள், your children won't understand your pain. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வலி வேதனை என்னவென்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். My dear sisters, என் அன்பான சகோதரிகளே, who are housewives, உங்களுடைய மனைவிகளே, nobody can understand your pain. ஒருவரும் உங்களுடைய மன வலி, மன வேதனை என்ன என்பதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. My dear brothers, என் அன்பான சகோதரர்களே, who are having hard labors and working like a dog all through the day, nobody will understand your pain. நாயை போல, கழுதையை போல நீங்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து வீட்டுக்கு வரீங்க. ஆனா ஒருவரும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் சரி, என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ பாடுபட்டு வந்திருக்கிறானே, வேதனைப்பட்டு வந்திருக்கிறானே, வலியோடு இருக்கிறானேன்னு புரிந்து கொள்றதே இல்லைங்கம்மா. அப்படிப்பட்டவன் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வா. அந்த மாதிரி நபர்களை பார்த்து கத்த சொல்றாரு, சகோதரிகளையும் பார்த்து சொல்றாரு, சகோதரிகளையும் பார்த்து சொல்றாரு, என்கிட்ட வா, come to me, வா, pray to me, என்கிட்ட விண்ணப்பம் செய், come to me, என்கிட்ட வா, pray to me, என்கிட்ட ஜெபம் பண்ணு, I will listen, நான் கேக்குறேன். Hallelujah. Hallelujah. The Bible says, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, Jeremiah 33 verse 3, எரேமியா 33:3, call to me, I will answer you, என்னை நோக்கி கூப்பிடு, நான் and உனக்கு tell you great and mighty things that you know not. உனக்கு நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். The revelation here, இங்க ஒரு வெளிப்பாடு கர்த்தர் தருகிறார். your problem உங்களுடைய பிரச்சனைகள் will lead you to greatness. உங்களை மகா பெரியதான காரியத்துக்கு நடத்தி கொண்டு செல்லும். What is the greatness of your problem? உங்களுடைய பிரச்சனையுடைய பெரிய காரியம் தான் என்ன? பிரச்சனையின் வாயிலாக ஒரு மேன்மையை வைக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனையின் வாயிலாக உனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை எழுப்புகிற ஒரு தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. When an unknown problem comes to the unknown person, கவனிங்க, ஒரு அறியாத, ஒரு தெரியாத ஒரு மனுஷன் மூலமாக இருந்து ஒரு அறியாத, ஒரு தெரியாத ஒரு பிரச்சனை வரும்போது God says, I will do great and mighty things that you know not. தேவன் சொல்றாரு, நீ அறியாததும் தெரியாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன், அறிவிப்பேன். Just call to me. என்னை சும்மா நம்பு, என்னை கூப்பிடு, I will answer you. நான் உனக்கு பதில் தரேன். I am listening. நான் கேட்பேன், I will answer you. நான் உனக்கு பதில் தருவேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. கேட்டு பதில் தருகிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. Prophets of Baal called their gods. அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் தங்களுடைய பாகாலை கூப்பிட்டார்கள். Elijah said, எலியா சொன்னாரு, call how much ever you want. கூப்பிடுப்பா, நீ எந்த தேவனை கூப்பிடுறியோ, எவ்வளவு கூப்பிடுறியோ கூப்பிடு. But I will tell you the time நான் நேரத்தை சொல்லுகிறேன் when my God will answer. என் தேவன் எப்போ பதில் கொடுப்பார் என்ற ஒரு நேரத்தை நான் சொல்றேன். அதாவது இப்படி சொல்லியிருப்பான், நீ எவ்வளவு வேணா கூப்பிடு, உனக்கு செவி கிடைக்காது, உனக்கு பதில் கிடையாது, ஆனா நான் கூப்பிடும் பொழுது எனக்கு பதில் தருகிற, எனக்கு என் குரலுக்காக செவியை சாய்த்து கேட்கிற ஒரு தேவன் எலியாவின் தேவன். எலியாவின் தேவன் எங்கே? அவர் நம் தேவன். நம்மளுக்கு ஆண்டவர் பதில் தருவார், உனக்கும் பதில் தருவார், சபைக்கு பதில் தருவார், நம் ஊழியங்களுக்கு பதில் தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Elijah said like this. இப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட எலியா சொன்னார், I challenge you. நான் உனக்கு சவால் விடுறேன். You can call on your God. நீ உன் கடவுளெல்லாம், உன் தெய்வத்தெல்லாம் கூப்பிடலாம். There will be no answer. ஆனா ஒரு பதிலும் அங்க வராது. Do you understand what I'm saying? நான் என்ன சொல்றேன் என்பதை நீங்க புரிந்து கொண்டீங்களா? இந்த உலகம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, பதில் இல்லை. உனக்கும் எனக்கும் இன்னைக்கு சபையில அமர்ந்திருக்கிற உனக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, சபையோருக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் பதிலாய் தருகிறேன். I will do. நான் செய்வேன். Great and mighty things. பெரிய காரியங்களை நான் செய்வேன். That you know not. நீ அறியாததும் தெரியாததுமான பெரிய காரியத்தை செய்வேன்.
that you know not. அது உனக்கு தெரியவே தெரியாது. This problem I don't know. இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. This sickness I don't know. இந்த வியாதி எனக்கு தெரியாது. This thing that changed my life I don't know. வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்த காரியம் எனக்கு தெரியாது. Paul and Silas in the midnight hour, they only know one thing. பவுலும் சீலாவும் இரவு நடு ராத்திரியிலே ஒரு காரியம் மட்டும் தான் அறிந்து வைத்திருந்தார்கள். They were prisoned. அவர்கள் சிறைச்சாலையில இருந்தார்கள். They were chained. அவர்கள் சங்கிலியிலே போட்டு But கட்டப்பட்டிருந்தார்கள். they know only one thing. ஆனா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அறிந்திருந்தார்கள். When I sing a song in the midnight hour, நடு ராத்திரி வேளையிலே நான் பாடலே பாடும்போது there is a God who listens to me. என்னுடைக்கு செவி கொடுத்து கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளேயே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல நீ இருக்கிறியோ அந்த இடத்துல எழுப்புதல். I don't know where you are in life. நீ உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. I don't know how big is your chain that has chained you. உங்களுடைய சங்கிலிகள் உங்களை கட்டப்பட்டு வைத்திருக்கிறது எப்படி என்பது எனக்கு தெரியாது. I am listening to your prayer. உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். But we are not praying enough. ஆனால் நாம் போதுமான அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறது இல்லை. Keep on praying. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். Keep on praying. தொடர்ந்து ஜெபியுங்கள். If Satan could give us problems lifelong, கவனிங்க, வாழ்நாள் முழுவதும் பிசாசானவன் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருப்பானால் a believer must know to pray lifelong. அப்போ வாழ்நாள் முழுவதும் நம்முடைய விசுவாசிகளும் ஜெபித்துக் கொண்டிருப்பதை எப்படி என்பது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆசீர்வாதம் வரணும்னா ஜெபத்தை நிறுத்திடுவோம். கொஞ்சம் காசு வந்தோன்னு ஜெபத்தை நிறுத்திடுவோம். கொஞ்சம் வேலை ப்ரமோஷன் வந்து ஜெபத்தை நிறுத்திடுவோம். நோ, லைஃப் லாங். வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்க வேண்டும். லைஃப் லாங். வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்க வேண்டும். Jesus withdrew from people to pray. இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபம் பண்ணுவதற்காகவே மக்களை விட்டு கொஞ்சம் இடம் பெயர்ந்து போனார். He withdrew from his own disciples to pray. தன்னுடைய சொந்த சீஷர்களை விட்டு கொஞ்சம் விலகி அவர் ஜெபிப்பதற்காக சென்றார். So prayer cannot be done with everybody. அப்போ எல்லாரோடு கூட தான் ஜெபம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. You cannot do with everybody. நீங்கள் எல்லாரோடும் ஜெபிக்க முடியாது. Prayer with you and the Holy Spirit. ஜெபம் என்பது உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையே உள்ளது. You and the Holy Spirit. நீங்களும் ஆவியானவரும் தான். You and the Holy Spirit. நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் தான். நீயும் ஆவியானவரும் அந்த communing in prayer, fellowship in prayer. நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் ஜெபத்தில் ஐக்கியப்பட்டு தொடர்பு அடையப்பட்டு இணைக்கப்படுவது தான் ஜெபம். Start to pray. ஜெபிப்பதற்கு ஆரம்பியுங்கள். I will listen to your prayer. நான் உங்கள் ஜெபத்தை கேட்பேன். In the midnight hour, அந்த நடு ராத்திரியிலே Paul and Silas, பவுலும் சீலாவும் they were not saddened about their prison. அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தோமே என்பதை குறித்து அவர்கள் துக்கப்படவில்லை, Don't சோகமடையவில்லை. be saddened about your problems. உங்களுடைய பிரச்சனைகளை நினைச்சு நீங்கள் துக்கப்படக்கூடாது. Problems comes to பிரச்சனைகள் elevate us before God. தேவனுக்கு முன்பாக நம்மளை உயர்த்தி அல்லது அவரை அணுகுவதற்கு பிரச்சனைகள் வரும். எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவு தூரம் நீ பெருகுவ. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. சத்தமா சொல்லுங்க 3 வாட்டி. நான் பலன் கொண்டு திடமனதாயிருப்பேன். நான் பலன் கொண்டு திடமனதாயிருப்பேன். When problem comes, பிரச்சனைகள் வரும்போது expand your wings of prayers. உங்களுடைய ஜெபத்தினுடைய இறகுகளை விரிக்க வேண்டும். You are an eagle, says the Lord. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அனைவரும் கழுகுகளாக இருக்கிறீர்கள். Eagle never worries what happens in the ground. கவனிங்க, கழுகுகள் இந்த பூமியில என்ன நடக்கிறது என்பதை குறித்து கவலைப்படுவதே இல்லை. கழுகுக்கு ஒப்பிடுற பூலோகத்துடைய காரியங்களை குறித்து கண்ணு கூட அங்க போக கூடாது. அந்த பிரச்சனை குறித்து நீ பேசக்கூட கூடாது. பிரச்சனை வந்தாலும் உன் கிட்டதான் இருக்கும். நீ பண்ற ஜெபத்தில் அதை மறைஞ்சு போகணும். Hallelujah. Hallelujah. Can I tell you something? ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? My father still speaks to me through his songs. கவனிங்க, என் தகப்பனார் அவர் பாடல்கள் மூலமாக இன்னும் என்னோடு கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் எனக்கு ஒரு சாட்சியாகவே இருக்கும். ஒவ்வொரு பாடலும் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்கும். ஒவ்வொரு பாடலும் என்னை தட்டி எழுப்புகிற பாடலா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எனக்குள் வந்து ஒரு ஊழியம் செய்த மாதிரி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. When I am down,
I'll hear this song in my spirit. என்னுடைய ஆவியில இந்த ஒரு பாடலை கேட்பேன். நான் ரொம்ப சோர்ந்து போறப்போ எங்க அப்பாவுடைய பாட்டு திடீர்னு வரும் ஞாபகத்துல. சவாலை சந்திக்க புறப்படு நீ. Hallelujah. Hallelujah. He will sing for me in my spirit. என்னுடைய ஆவியில அப்படி ஒரு பாடலை நான் பாடுவேன். It is so different. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏதோ மற்றவங்களுக்கு பாட அவர் விட்டுட்டு போனார்னு பார்த்தா அந்த பாடல் எனக்கே வந்து தேவ தூதன் மூலமாக தேவ ஆவியின் வல்லமை மூலமாக அது எனக்கே சாட்சியாக வந்து எழுப்புகிறது. Hallelujah. Hallelujah. God can speak anyhow with anybody. தேவன் எப்படியோ யாருக்கிட்டையும் பேச முடியும். My dear brothers and என் sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, he says to you this morning, அவர் இன்று காலையில் என்ன சொல்றார் கேட்டா, I'm listening, நான் கேட்கிறேன், I am answering. நான் அதுக்கு பதிலும் தருகிறேன். I'm listening, நான் கேட்டு I am answering. பதில் தருவேன். Hallelujah. Hallelujah. How many God's children are loving and telling him, Lord, come near me? எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அவரை நேசித்து அன்பு கூர்ந்து, ஆண்டவரே இங்க நான் இருக்கிறேன், என்கிட்ட நெருங்கி வாரும். ஏதோ அங்க இருந்துகிட்டு நான் கேட்கிறேன்னு சொல்ல, அருகில் இருந்து சொல்றேன். He is not there. அங்க அவர் இல்லை. He is near to you. அவர் உங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறார். He is near to you. அவர் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். Sometimes our prayers are just like grumbling and murmuring. சில சமயத்துல நம்முடைய ஜெபங்கள் குறை சொல்றதும் முறுமுறுக்கிறதுமாக இருக்கிறது. Psalms, David says, சங்கீதம் தாவீது சங்கீதத்துல chapter 18 verse 6, 18ஆம் அதிகாரத்துல, I cried out to my God for help. நான் உதவிக்காக கர்த்தரை நோக்கி கேட்டேன், From his temple அவருடைய சன்னிதானத்திலிருந்து கேட்டேன், he heard my voice. அவர் அந்த பரிசுத்த சந்நிதியிலிருந்து என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். In my distress என்னுடைய நெருக்கத்திலிருந்து I called to the Lord. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். My cry came before him என்னுடைய கூப்பிடுதல் அவருடைய சமூகத்துல வந்து சந்நிதியில போயிச்சு, into his ears. அவருடைய செவிகளிலே ஏறிற்று. David says beautifully over there. ரொம்ப அழகாக தாவீது 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல சொல்லுகிறார், God is speaking to us this morning. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், When you cry to him, நீ என்னை நோக்கி அபயமிடும் போது, கூப்பிடும் போது, கூக்குரலிடும் போது, he is my helper. ஆண்டவரே எனக்கு அவரே எனக்கு சகாயரா இருக்கிறார். In my distress என்னுடைய நெருக்கத்திலே அவர் எனக்கு உதவி செய்கிறவர். I called to him. நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன். In the temple ஆலயத்திலிருந்து சத்தத்தை நோக்கி கூப்பிட்டேன். he heard my voice. அவர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். He is listening. அவர் கேட்டார். He is answering. அவர் பதில் தருகிறார். He heard my voice. என்னுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். Now we saw God's response. கவனிங்க, இப்போது தேவனுடைய பதில் என்னன்னு பாருங்க. அவர் மறுபடியும் Now David says, my response God heard. கவனிங்க, என்னுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார் என்று தாவீது இங்க சொல்கிறார். Before we saw how God responds. அதுக்கு முன்பதாக தேவன் எப்படி பதில் தருகிறார் என்பதை பார்த்தோம். Secondly, David says here, இந்த இடத்துல இரண்டாவது தாவீது சொல்கிறார், my response God heard. இப்பொழுது என்னுடைய When I responded him, he heard. அவருக்கு நான் சொல்லும் போது அவர் கேட்டார். இப்போ மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எவ்வளவு க்ளோஸா வருது நீங்க கவனிக்கணும். You should understand God is not far away, he is so close to us. கவனிங்க, தேவன் எங்கோ வெகு தூரத்துல இல்லை, நமக்கு அருகாமையிலே நமக்கு நெருக்கமா தான் இருக்கிறார். John says, யோவான் சொல்லுகிறார் in chapter 15 15ஆம் அதிகாரத்துல verse 16, 16ஆம் வசனத்துல, you did not choose me, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, but I chose you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You appointed me, Yes. that I might go and bear fruit. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு உங்களை ஏற்படுத்தினேன். Your prayers must bring fruits. கவனிங்க, உங்களுடைய ஜெபங்கள் உங்களுக்கு கனிகளை கொண்டு வருகிறது. God is saying to us, தேவன் நான் சொல்லுகிறார், I have appointed you. நான் உங்களை ஏற்படுத்தினேன். You might go and bear fruit. நீ போய் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்காக ஏற்படுத்தினேன். The fruit that will last in your life. அது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்க வேண்டிய Whatever கனிகள். you ask in my நீ என் name, நாமத்திலே எதெல்லாம் கேட்கிறியோ, my Father will give it to என் you. பிதா உங்களுக்கு அதெல்லாம் செய்வார், கொடுப்பார். Father is in love with you today. கவனிங்க, பிதா இன்றைக்கு உங்கள் மேல அன்பாக இருக்கிறார். God so loved the world. தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். Father loves you. பிதா உங்களை நேசிக்கிறார். But he wants to give it to you through his ஆனால் அவர் son. தம்முடைய குமாரன் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். They never do things separately. அவர் ஏதோ தனியாக பிரித்து அவர் செய்வதில்லை. Try on God. அவர் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். God commands a blessing where there is unity. தேவன் உடனடி உங்களுக்கு இப்படியாக அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
just as the fellowship of the Holy Spirit and the Son of God and the Father God, we should have the unity. எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக மூவரும் ஒன்றாக இருந்து செயல்படுகிறாரோ நாம் அப்படியாக ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டும். We should bear fruit in our Christian life. கனிகளை கொடுக்க வேண்டும். அவருடைய நாம மகிமைக்காக. What is the fruit? அந்த கனிகள் தான் என்ன? The fruits and the gifts of the Spirit. கனிகள் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களாக இருக்கிறது. Love, peace, joy, long suffering. அன்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, நீடிய பொறுமை, patience. அங்க பொறுமை. God is asking us those fruits. தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார் அங்க கனிகள். God is telling us this morning. கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார், do you bear fruit for me? நீ எனக்காக இப்படியாக கனி கொடுத்து கொண்டிருக்கிறியா? Your prayers will bring fruits. உங்களுடைய ஜெபங்கள் அந்த கனிகளை கொடுக்க வைக்கிறது. Hallelujah. Hallelujah. உங்க ஜெபங்களை ஒரு நல்ல ருசிக்கனி மாதிரி நீங்க ருசிக்க போறீங்க. கர்த்தர் பதில் தர போறார். கனிகளை என்ஜாய் பண்ண போறீங்க. ஆசீர்வாதங்களை என்ஜாய் பண்ண போறீங்க. சமாதானத்தை என்ஜாய் பண்ண போறீங்க. ஆசீர்வாதங்களை என்ஜாய் பண்ண போறீங்க. கர்த்தர் தர சுகத்தை என்ஜாய் பண்ண போறீங்க. God wants you to bear that fruit. தேவன் இப்படியாக கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, give thanks in every situation. எல்லா சூழ்நிலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். In problem give him thanks. எந்த பிரச்சனை ஆனாலும் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். My prophet will say, இப்படியாக என் தீர்க்கதரிசி சொல்வார், rejoice. களி கூர்ந்து மகிழுங்கள். For every problem. எல்லா பிரச்சனைகளுக்காக மகிழ்ந்து களி கூறு. ஏன்னா இந்த பிரச்சனை தான் உன்னை மேன்மையாக்க போகுதுன்னு. ஏனெனில் இந்த பிரச்சனை தான் உங்களை மேன்மைப்படுத்த போகிறதுன்னு சொல்வார். எகிப்துல உள்ள தடையை தான் ஆண்டவர் கானானா மாற்றினார். Hallelujah. Hallelujah. They saw the obstacles. God saw the Canaan. நீங்கள் வந்து இடையூறுகள் அல்லது தடைகளை பார்க்கலாம், ஆனால் தேவனோ கானானை பார்க்கிறார். வெளியே வந்துட்ட பிறகு கூட தடையை தான் வைக்கிறாரு. Hallelujah. Hallelujah. ஏதோ எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டோமே எல்லாம் ஜாலியா போயிடலாம் போல ஒவ்வொரு தடையாய் கொண்டு போகிறார். God works with obstacles. தேவன் இப்படியாக ஒவ்வொன்றாக இந்த மாதிரி தடைகளையும் இடையூறுகளையும் வைக்கிறார். ஜெபித்த உடனே பதில் தரும்னு எதிர்பார்க்கவே கூடாது. Hallelujah. Hallelujah. He is listening. அவர் கேட்கிறார். Your faith must be tested and pruned, and your faith must be refined as gold. God will refine you. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு பரீட்சிக்க பார்த்து புடமிடப்பட்டு தேவன் உங்களுடைய விசுவாசத்தை அப்படியாக புடமிட்டு உங்களை கொண்டு வருகிறார். என்னைக்கு உங்க விசுவாசம் தயாராயிடுச்சோ அன்னைக்கு பதில். When your faith is filled up to the brim, உங்களுடைய விசுவாசம் ஒரு கட்ட அளவுக்கு வளர்ந்திட போது, in the wedding of Canaan, ஒரு கானா ஒரு கல்யாணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Jesus, இயேசு instantly அங்க உடனடியாக can bring water தண்ணீரை கொண்டு வர முடியும் and turn it into wine. அந்த திராட்சரசமா ஆக்க முடியும். But first he says, ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு? fill the jars. முதல்ல அந்த கற்க சாடிகள் எல்லாத்தையும் நிரப்புங்கன்னு. எவ்வளவு விசுவாசம் இருக்கு. அங்க விசுவாசம் தேவைப்படுது. Hallelujah. Hallelujah. He sees your faith. அவர் உங்களுடைய விசுவாசத்தை காண்கிறார். In prayer we need faith. ஜெபத்திலே நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. 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 We need faith in prayer. நாம் ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபிக்கிற விஷயத்திலே விசுவாசம் தேவை. God is asking us one thing. தேவன் ஒரு காரியத்தை நம்மை பார்த்து கேட்கிறார். Be convinced of what I can do. நான் உனக்கு செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் என்பது குறித்து நீ நம்புறியா? Those who are watching me on YouTube, இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், be convinced of your prayer. உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் உறுதியாக நம்பிக்கையாக இருக்கிறீர்களா? Praying in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஜெபியுங்கள். Praying that he would answer you. அவர் உங்களுக்கு பதில் தருவார் என்று சொல்லி ஜெபியுங்கள். Praying that you would know that he is listening. அவர் உங்களுக்கு ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொண்டு ஜெபியுங்கள். Praying that he would do and reveal the unknown mysteries of heaven. உங்களுக்கு பரலோகத்திலே தெரியப்படாத சில விதமான மறைபொருள்களை எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி ஜெபியுங்கள். Every person in the Bible, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களும் they called God, தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். but God tested their faith. ஆனால் தேவன் அவருடைய விசுவாசத்தை கொஞ்சம் பரிசோதித்தார். Abraham, ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. leave your country, அவனுக்கு ஒரு leave your family, உன் குடும்பத்தையும் தேசத்தையும் leave all your wealth, உன்னுடைய எல்லா செல்வமையும் விட்டுட்டு வா, just walk. சும்மா வா, நான் காட்டுகிற தேசத்துக்கு போன்ட்டார். The richest man in that place, அந்த இடத்துல ஒரு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான்.
Will you and I do that? நீங்களும் நானும் அதை செய்வோமா? But Abraham believed on the promise of God. ஆனால் ஆபிரகாமோ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். He was listening. அவர் கேட்டான். And he was walking. அவன் நடந்தான். When he was listening and walking, அவன் கேட்டு நடக்கும்போது the promise of God தேவனுடைய வாக்குத்தத்தம் was a blessing to him. அவனுக்கு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாகவே இருந்தது. Abraham, ஆபிரகாம், take thy only son and offer him as a burnt offering. உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எடுத்து எனக்கு இப்படியாக சர்வாங்க தகன பலியாக இடுன்னு சொன்னார். சில நேரங்களில் ஜெபத்துல ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. அந்த பதில் கடுமையான பதிலா இருக்கும், புரியாத பதிலா இருக்கும். உங்களுக்கு அதோடைய ஆழங்களும் தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த புரியாது தெரியாது கடுமையான காரியங்கள் தான் பெரும் அற்புதமாய் மாறும். In the life of a believer, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில you can never comprehend God. நீங்கள் தேவனை புரிந்து கொள்ளவே முடியாது. He never reveals himself. அவர் தம்மை தாமே வெளிப்படுத்தவும் கிடையாது. But he wants to reveal himself to you. ஆனால் உங்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். Because of the love. ஏனெனில் அவருடைய அன்பு. Because of the love. அது அன்பின் நிமித்தமாக. When he came out of the grave, அவர் கல்லறையிலிருந்து வெளியே வரும்போது he revealed himself. அவர் தம்மை வெளிப்படுத்தினார். He wants to reveal it to you. அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். Jesus prayed. இயேசு ஜெபித்தார். சாகும்போது ஜெபிக்கிறார், சிலுவை சுமக்கும் போது ஜெபிக்கிறார். ஒவ்வொரு ஜெபங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்திலிருந்து it is a mystery and revelation. ஆண்டவர் ஜெபிக்கிற ஜெபங்களும் மற்ற ஜெபத்தை எல்லாம் நீங்க பார்ப்பீங்களானால் அது எல்லாமே வெளிப்பாடும் மறைபொருளும் ரகசியமுமா இருக்கிறது. Prayer doesn't have a definite place. கவனிங்க, ஜெபத்துக்கு ஒரு இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிடையாது. Imagine doubting Thomas came to India. கவனிங்க, சந்தேகப்பட்ட தாமஸ் இந்தியாவுக்கு வந்தாரு to bring the gospel. சுவிசேஷத்தை கொண்டு வர. But still we doubt our prayers. இருந்தாலும் நம்முடைய ஜெபத்திலே நம்ம சந்தேகப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். If Thomas could doubt, அப்போ தாமஸே ஜெபித்து சந்தேகப்பட்டிருப்பாரானால், but Jesus revealed. ஆனால் இயேசுவானவர் தன்னை வெளிப்படுத்தினார். Touch my wounds. என்னுடைய காயங்களை தொட்டு பார். Touch my scar. என்னுடைய காயங்கள், என்னுடைய இதெல்லாம் பாரு, கரைகள்லாம் பாரு. Do you think the scar is over? The wounds are over? கவனிங்க, அந்த இடத்துல காயங்கள், அங்கங்கள், அடிகள் எல்லாம் ஓழ்ச்சி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? Still in heaven. தொடர்ந்து இன்றைக்கும் பரலோகத்துல the Son of Man, the Son of God, தேவனுடைய குமாரன் has that scar. அவருக்கு காயங்கள் இருக்கிறது. You know why? ஏன் தெரியுமா? He is healing your wounds. அவர் உங்களுடைய காயங்களை எல்லாம் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். By your stripes I am healed. அவருடைய தழும்புகளால நான் குணமானேன். How? எப்படி? The stripes is still there. அங்க அவருடைய தழும்புகள் இன்னும் அங்க இருந்து கொண்டு தான் இருக்கிறது. By your wounds I am getting healed. அவருடைய காயங்களினால நான் குணமாக்கப்படுகிறேன். You can be healed today. இன்றைக்கு நீங்களும் குணமாக்கப்படலாம். You can be healed today. இன்றைக்கு நீங்களும் சுகமாகலாம். A God who is proving that for humanity I have this scar. இன்றைக்கும் என்னிடத்துல காயங்கள் இருக்கிறது என்பதை இந்த மனித குலத்துக்கு நிரூபிக்கிற தேவனாக இன்றும் நமக்கு இருக்கிறார். 2 words. 2 வார்த்தை தான் சொன்னேன். I will listen. நான் கேட்கிறேன். I will answer. நான் பதில் தருகிறேன். This is my title. நான் கேட்டு பதில் தருவேன். In prayer, ஜெபத்துல never doubt God. கவனிங்க, தேவனை சந்தேகமே படாதீங்க. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும் என்ன பண்ண போறீங்க. Is listening. கவனிங்க, நீங்க ஜெபிக்கிறதுக்கு முந்தா நாளே நீங்க என்ன ஜெபிப்பீங்க என்பது அவருக்கு தெரியும். அந்த ஜெபிக்கும் போதும் அவர் கேட்கிறார். Can we stand up? நாம் அனைவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? We going to pray. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். I will listen. நான் கேட்பேன். I will answer. நான் பதில் தருவேன். Lift your hands. கரங்களை உயர்த்துங்க. உள்ளம் உடைந்து அழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார், ஆமென். நீ போகிற பாதை எனக்கு தெரியும். உன் உள்ளத்தை உடைக்கிற காரியங்கள் எனக்கு தெரியும். உன்னுடைய கஷ்டங்கள் பாரங்களை அறிந்திருக்கிறேன். உன் கண்ணீரை நான் கண்டேன். ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தை உனக்கு சொல்ல விரும்புகிறார். உன் வாழ்க்கையில
சஞ்சலமும் தபிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி. சஞ்சலமும் தபிப்பும், சஞ்சலமும் தபிப்பும். பிள்ளைகளே, அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளே, சஞ்சலமும் தபிப்பும் ஓடி போகும். ஜாய், மகிழ்ச்சி, joy, மகிழ்ச்சி, joy, சந்தோஷம். you will be ruled with joy. உங்களை இப்படியா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் I will turn your mourning into dancing. உங்களுடைய துக்கம் ஆனந்த களிப்பாக மாறும். கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya. ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை நிரப்புது, ஆட்டோமேட்டிக்கா நிரப்புது. எல்லா பாரங்கள் ஆண்டவர் இப்ப எடுக்கிறாரு, உங்க உள்ளத்திலிருந்து எடுக்கிறாரு. அததான் என் ஆவியின் கண்கள்ல பாக்குறேன். ஆவியின் கண்கள் ஆண்டவர் சொல்றாரு, உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு குதூகலத்தை உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் உறவுகளிலே, உங்களுடைய சரீரத்துல, உங்க ஆத்மாவில, உங்க சிந்தையில ஒரு புதிய சந்தோஷம். எஸ், எஸ். பெற்றுக்கொள்ளுங்க, 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 ஆவியில பெற்றுக்கொள்ளுங்க. Father, in the name of Jesus, பிதாவே, இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். thank you for blessing them with joy. உம்முடைய ஆசீர்வாதமான அந்த சந்தோஷ மகிழ்ச்சிக்காக நன்றி. Father, பிதாவே, as you broke the chains of Paul and Silas பவுலும் சீலாவுடைய சங்கிலிகளின் in அறுத்து the போட்டது போல, midnight hour, ஆண்டவரே, அந்த நடுராத்திரியிலே the foundation of the prisons, அந்த சிறைச்சாலையுடைய அஸ்திவாரங்கள், hallelujah, ஹalleluya, God is saying to us, தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், as you walk out of the church நீ door, விட்டு நீ வெளியில போகும்போது கட்டப்பட்ட சங்கிலியின் அஸ்திபாரங்கள் அசையும், அசையும், அசையும். கட்டப்பட்ட சங்கிலிகள் அஸ்திபாரம் அசையும். The foundation of the prisons, சபை அந்த சிறைச்சாலையுடைய அஸ்திவாரங்கள், I will bring you out with joy. அவைகளிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். I will bring you out with joy. நான் அங்க இருந்து உன்னை மகிழ்ச்சி சந்தோஷத்தோட வெளியே நல்ல கொண்டு கரங்களை வருவேன். தட்டுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சந்தோஷத்தின் நேரம் வந்துருச்சு. உங்க வாழ்க்கையில சந்தோஷமான, இனிமையான, சுவையான, ஆச்சரியமான, அற்புதமான joy, மகிழ்ச்சி, சந்தோஷமா கையை தட்டுங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, சிரிப்போட, புன்னகையோட கரங்களை தட்டுங்க. கரங்களை தட்டி. ஹalleluya. Thank you, Lord, for blessing your people. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களின் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. Heal your, God is saying, I'm healing your sick bodies. நான் உம்முடைய சரீரத்தை நான் சுகப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். களைப்பா, சோர்வா, பலவீனமா வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், என் தழும்புகளால் நீ சுகமாக்கப்பட்டாய், என் தழும்புகளால் நீ சுகமாக்கப்பட்டாய், என் தழும்புகளால் நீ சுகமாக்கப்பட்டாய். இயேசுவின் ரத்தம், அவருடைய காயங்கள், the wounds of Jesus Christ, the wounds of Jesus Christ, receive your healing, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், receive your healing, பெற்றுக்கொள்ளுங்கள், receive your healing. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பலவீனம் உங்களை ஆட்கொள்ளாது. பலவீனத்தின் ஆவி உங்களை ஆட்கொள்ளாது. பலவீனத்தின் ஆவி உங்களை ஆட்கொள்ளாது. பலவீனத்தின் ஆவி உங்களை ஆட்கொள்ளாது. Free in Jesus name. இயேசுவின் நாமத்திலே விடுதலை ஆவாயாக. Free in Jesus. இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கப்படுவாயாக. Free in Jesus name. இயேசுவின் நாமத்திலே விடுதலை ஆவாயாக. Free in Jesus name. இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கப்படுவாயாக. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, தட்டி கர்த்தரை நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கேன். இயேசுவின் காயங்களால் நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் காயங்களால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு எத்தனை பேர் நன்றி. ஆவியானவருக்கு நன்றி சொல்றீங்களோ சொல்லுங்க.